ஒரு அரசியல் களத்தை தீர்மானிப்பது ஒரு ஜோதிடரா? இந்தியாவை பொறுத்தவரையிலும் சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் இதெல்லாமே மத சடங்குகளும் கலாச்சார பண்பாட்டோடு ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது, ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது, ஆயுர்வேதத்தையும் பிரிக்க முடியாது. அவங்க பிரேயர் தானே சார் பண்றாங்க? இங்கிலீஷ்ல பிரேயர் சொல்றீங்க, சரி பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க? நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா சாரிங்க சார், மன்னிச்சிடுங்க சார் சொல்ல மாதிரி இருக்குது. இதே ரத்தன் டாடா என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் பிரதமர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. முதலமைச்சர் யாரும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடலையா? சரி, அவங்க வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவாங்களா? வீட்டு சாப்பாடு தான் நாங்க மொத்தம் மோதினாங்களா இல்லையா? ஓராண்டு காலம் கடுமையான மோதல் இருந்தது. ஆனா இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனவர்னா 8% இருந்தாவும் சீமான் கட்சி 4% ஆச்சு. தூக்கம் கிடையாது, எல்லாமே போச்சு. ஆனால் அந்த இடத்துல விஜய் போய் நின்று வாருங்க கட்டி அணைத்து மஞ்சள் சால்வப்பட, அதுவும் வாஸ்து சாஸ்திரம் தான், அதுவும் தோழன் தான். மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நேர்காணலில் நம்மளுடைய அரசியல் பிரமுகர் திரு வி.எஸ். ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இந்த அரசியல் களம் ஆரம்பிச்சு கடந்த ஒரு 10 நாளாவே நிறைய பேர் பேசுறாங்க. என்னன்னா, ஒரு அரசியல் களத்தை தீர்மானிப்பது ஒரு ஜோதிடரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க நான் யாரு கேட்கிறேன்னா, ரத்தன் பண்டிட் சிஎம்ஆ இவர் தான் வருவாரு 2026 வந்துட்டு இவர் தான் கணிச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இதே ரத்தன் பண்டிட் தான் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் காலத்திலயும் வந்துட்டு ரொம்ப வெரி க்ளோஸ். யாராவது ஒரு தொழிலதிபரோ ஒரு அரசியல்வாதியோ வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாவை பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் இவரை பார்த்துட்டு இவர் ஓகே சொன்னாதான் அம்மாவை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு என்ன மாதிரி ஒரு அரசியல் களம்? இது அரசியல் களம் என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ள சொல்றதை விட, இந்தியாவை பொறுத்தவரையிலும் சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் இதெல்லாமே மத சடங்குகளும் கலாச்சார பண்பாட்டோடு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் அந்த இறந்த பிறகு ஒரு ஆண்டு அந்த நினைவஞ்சலி, அந்த அதே போல மார்கழி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் இந்துக்கள் ரொம்ப பிரமாதமாக முன்னோர்களை வணங்கி 7 ஜென்மம் 7 நம்முடைய தாத்தா அந்த 7 முதியோர்களை மூதாட்டியர்களையும் முன்னோர்களையும் வணங்கி அதன் மூலமா தான் நம்ம ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கழித்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் 85% இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், அதுல ஆயுர்வேதம், அதுல இந்த 3 கலந்தது ஆன்மீகம். நீங்க ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது, ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது, ஆயுர்வேதத்தையும் பிரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தியாவுல எல்லாமே ஜாதகத்தை அடிப்படையாக தான் வச்சு நாள்கள் செய்யறது கோள்கள் செய்யும் சொல்லுவாங்க, கிரகப்படைகள் சொல்லுவாங்க. சந்திர கிரகணம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சந்திர கிரகணம் எல்லாரும் வீட்டுல இருக்கேன்னு சொல்றீங்களா இல்லையா? வீட்டுல அந்த கிரகங்கள் படிச்சோன்னா கோயில் மூடுறாங்க, கோயில் மூடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண, வீடா கழுவுறீங்க, விளக்கு ஏத்துறீங்க, சாப்பாடு எல்லாம் சாப்பிடாம அப்படியே இருக்கிறீங்க, விரதம் இருக்கிறீங்களா இல்லையா? ஓ, நமக்கு என்ன, விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான், நமக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்றால் விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாலே மெஞ்ஞானம் தான் அறிவுரைப்படுத்துது. அர்த்தமுள்ள ஹிந்த படத்துல கண்ணதாசன் சொல்றாரு, ராக்கெட் விடுவவர்கள் கூட கற்பூரம் எலுமிச்சம்பழம் எடுத்து கும்பிட்டு தான் அவங்க அனுப்புறாங்க, தவிர்த்து இல்ல நான் பெரிய விஞ்ஞானி நினைச்சா எதுவும் சாதிக்கும்னு சொல்ல முடியாது. தீர்க்கதரிசன் நாஸ்ட்ரடாமஸ்னு வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. நாஸ்ட்ரடாமஸ் கூட ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம். ஆனால் அந்த ஐரோப்பா கண்டம் என்ற ஒரு நிலைப்பாடை அவர் தான் கண்டுபிடிச்சது. அவருடைய ஜோதிடத்துல தான் இருந்தது, இப்படி ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்ல முடியாது. அவருடைய டாபிக்கல் வேறு, இவருடைய டாபிக்கல் வேறு. நீங்க இஸ்லாம் மதத்துல பாருங்க, அங்கேயும் ஜோதிடம் தான் இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை வருவது உங்களுக்கு ரம்ஜான் பண்டிகை. அந்த ரம்ஜான் பண்டிகை பிறை என்னைக்கு தெரியுது, அதை தான் ரம்ஜானா கொண்டாடுறாங்க. அதை வச்சுதான் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா மௌலானா தலைமை இதை வச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு செக்ரட்டரியில ஒரு ஆபீஸ் வச்சு அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் அரசு சலுகைகளும் இருக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிறையை சொல்வதற்காக தமிழ்நாடு அரசு பண்ணுது. அது அவங்களுடைய நம்பிக்கை, அரசாங்கம் சொல்ல பண்ணுது. அதே போல இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா குருத்தோலை தினம் கொண்டாடுறாங்க. நீங்க அந்த குருத்தோலை தினத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு அதுல சிஎஸ்சி தனியா இருக்குது, ஆர்சி தனியா இருக்குது, பெந்தகோஸ் தனியா இருக்குது. அந்த பெந்தகோஸ்ல பி பெந்தகோஸ், பை பெந்தகோஸ், இலங்கை பெந்தகோஸ், மேத்திரன் சதுர்த்து, லூத்திரன், சேத்திரன், சாந்திரன், அதுலயே ஒரு 70-80 பிரிவு இருக்குது. இப்படி சுடலை மாடன் சுவாமிகள், அக்னி மாடன், மாடன், பாதை, விடுவாதை, பன்னி மாடன், தூங்கினி மாடன், இப்படி தொழுத்து மாடன், இப்படி எவ்வளவு மாடத்தைகள்லாம் இருக்கிறாங்களோ அதே போல கிறிஸ்தவத்துல பெந்தகோஸ்ல எவ்வளவு பிரிவுகள் இருக்குது. ஆனா அதனாலதான் அதை வச்சு இன்னைக்கு
ஆர்சி காரங்களுடைய கலர்ல போய் சிஎஸ்ஐ காரங்களுடைய பாடி அங்கே பண்ண முடியாது. ஏன் கொரோனா காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நடந்து பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நிலைமையில பார்த்தீங்கன்னா, ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல், ஆர்சியில் ஒரு பாடல், அவங்க மதத்தின பாடல் பண்றாங்க. அதனுடைய ஃபாதர்களுடைய பங்கு தந்தை ஃபாதர்னு சொல்றாங்க, அவங்க பண்றாங்க. பக்கம் 108 லூக்கா 9 18 அத்தியாயம் 2ஆம் அதிகாரத்தை புரட்டி பாருங்கள். கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இன்னும் அவங்க டாபிக்ல ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க மதத்தின் மீது நம்பிக்கை. அங்கேயும் ஜாதகம் இருக்குதா இல்லையா? அங்க எங்க சார் ஜாதகம் இருக்கு? சரி, நீங்க சென்னையில டச்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்களோட சர்ச்சு நிறைய கைகோட்டு சென்னையில இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அங்குள்ள ஃபாதர்கள் என்ன பண்ணா, சீனியர் ஜூனியர் ஃபாதர்லாம் இருப்பாங்க. அங்க சீனியர் ஜூனியர் ஃபாதர்ல ஒருத்தரும் போகும்போது எல்லாரும் மெழுகுவர்த்தியை கொண்டு ஏற்ற போறோம். ஹைகோர்ட்ல இருக்குது, வந்து ஹைகோர்ட் பக்கத்துல இருக்குது. அங்க ஏற்றும் போது அந்த ஃபாதர்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? தன்னுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட சொல்றோம். அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே வந்து மெடிடேஷன் பண்றாரு, தியானம் பண்ணிட்டு பிளஸிங் கொடுக்குறாரு. இது எப்படி நீங்க சொல்ல போறீங்க? இதுவும் வந்து ஜாதகம். இதுவும் ஒரு ஜோதிடம் மாதிரிதான். வந்து கிறிஸ்தவர்கள் மதத்துல மட்டும் ஜோதிடம் இல்லைங்கிறீங்களா? எல்லா நிகழ்ச்சியும் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஜோதிடம், அவங்க பிரேயர் தானே சார் பண்றாங்க. இங்கிலீஷ்ல பிரேயர் சொல்றீங்க. சரி, பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்க? நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா, சாரி சார், மன்னிச்சிடுங்க சார் சொல்ல மாதிரி இருக்குது. ஆன்மீகத்தோட கலந்துதான் ஜோதிடம். இதை நீங்க பிரிக்க கூடாதுங்க. பால்ல தண்ணியை நீங்க சூடு வச்சு வேணா தண்ணியை எடுத்துக்கலாம். ஆனா பால்ல கலந்த சர்க்கரையை நீங்க பிரிக்க முடியாது, குடிச்சுதான் ஆகணும். வந்து அதே போல ஆன்மீகம் என்பது எல்லா மதத்திலையும் உள்ள நிலைப்பாடுதான் அந்த இருக்குது. வந்து ஆகவே கிறிஸ்டின்ஸ்ல கூட பாருங்க, மடுவத்தின் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்த மாட்டு தொழுத்துன்னு இல்ல நம்ம கேவலமா நினைக்கிறோம். மாட்டு தொழுத்து நம்ம ஜீவன் நாடு அத்தனைக்கும் மாடு ஆடு எல்லாமே அங்கதான் மாட்டு தொழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப இயேசுநாதரும் மாட்டு தொழுத்துல பிறந்தார். அதுவும் அவர் கிரகத்துக்களை பாத்தீங்கன்னா, அவர் இந்த நேரத்துல இந்த மாதிரி பிறக்கணும், இதோட இருக்கணும், அவர் வளர்ந்த பிறகு சிலுவையில் அறியணும் என்று ஆன்மீகத்துல இருக்குதுங்க. அவர் ஜோதிடத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஆகவே அதுல ஏழைக்கும் பங்காளனாம் தாதுக்கும் பிரச்சேகனாம் இயேசு எனும் திருமகனாம் இதயத்திலே வாழ்ந்தவனாம் மதியாய் மடிந்த மனிதன் முதல் தலைவன் இயேசு வைக்கியா கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே அன்பி மலை பொழுதம்மா அள்ளி மலர் சிரிக்குதம்மா ஆண்டவனம் இயேசுவை நான் அன்பு கொண்ட மனங்களினால். அந்த முடியெல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது சிலிருக்குதா இல்லையா? ஆரம்பிச்சேன், நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? இல்ல அப்படி கிடையாதுங்க. நீங்க ஆன்மீகத்துக்கு என்பது எல்லாமே, நீங்க பக்தி என்பது எல்லா மதத்திலையும் ஆன்மீகத்தை அட்டாச் பண்ணி சார் நீங்க நிக்க முடியும். நீங்க இதுக்கு பண்ணி அதுக்கு வராங்க. அதாவது இஸ்லாம் மதத்திலையும் ஹிந்து மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் ஜோதிடம் உண்டு என்பதுக்காக இதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்ப நீங்க விஜய் கதைக்கு வருவோம். விஜய் என்பது வந்து இன்னைக்கு அவரு நடிகரா இருந்து, அவருடைய தந்தையார் சினிமால இருந்தாங்க, அவங்க அம்மா சினிமா துறையில இருந்தாங்க, மகன் சினிமா துறையில அப்படி வராரு. வருகின்ற போது அவருக்கு ஆரம்பத்திலே அந்த ஜோதிடம் என்ன பாத்தீங்களா, அவருக்கு பாத்தீங்களா ஜூன் மாசம் 22ஆம் தேதி 1924 அவர் பிறக்கிறாரு. இன்னைக்கு அவரு வயசு 51. அண்ணாமலைக்கு 40 வயசு இருக்கு, கிரகம் சரியில்லை. 41 ஜூன் மாசம் ஆனப்பறதான் அவருக்கு கிரகம் சரி இருக்குன்னு ஜோதிடம் சொல்லுது. அப்ப அந்த ஜோதிடத்தை பார்த்து இப்ப நேரம் சரியில்லை, எல்லாம் சைலண்டா இருப்போம்னு அவருக்கு பதவி போனப்பறதான் அவர் ஜோதிடம் பாக்குறாரு. அப்ப ஜோதிடக்காரர் சொல்லி நம்புறாரா இல்லையா சொல்லுங்க. அப்படி இருக்கின்ற போது விஜய் அவர்களுக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த நாளுக்கு இந்த மாதிரில இருக்கணும்னு நல்ல மாதிரி சொல்லுவாங்க. எலெக்ஷன் நிற்கும் போது அதிமுக அவரை மதிச்சாங்களா அல்ல திமுக அவரை மதிச்சாங்களா? அடப்பாப்பா சும்மா வேலைமா, ஒரு 300-400 ஓட்டு வாங்குறதுக்கு இதுக்கு போய் எவ்வளவு யாராவது பொருளா நினைச்சாங்களா? தாவேக்காவுடைய வேட்பாளரை யாராவது பொருள். ஆனா விஜய் சொன்னார் தெரியுமா, கான்பிடென்டா இருங்க, வெற்றி நம்ம. தீய சக்தி ஒழிக்கப்படும். இந்த தேர்தலில் தூய சக்திக்கும் தீய சக்திக்குள்ள போட்டிதான். எங்களுக்கு அதிமுக போட்டியா இல்ல, தூய சக்தியா தீய சக்தியா என்ற நிலைப்பாடு கொண்டு வராங்க. அந்த நம்பிக்கை ஜோதிடம் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளது. அதாவது பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் வந்து கணிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அந்த ஜோதிடர் நீங்க சொல்ல ரத்தன் பண்டிட்ட கூட்டு பண்ணது வந்து புஷியானந்த் அவரை கூட்டு பண்ணது. அதுக்கு முன்னாடியே விஜய் தந்தையார் சந்திரசேகர்கிட்ட நிறைய ஆதீனங்கள் அவரை வந்துட்டு போவாங்க, நிறைய ஆதீனங்களை பிளஸிங் பண்ணுவாங்க, நிறைய ஜோதிடத்தை பார்ப்பாங்க, நிறைய கோயில்களை அவங்க பார்த்துதான் இருக்கிறாங்க. பட் அவர் வந்து ஒரு அரசியலுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் பண்ணும்போது தனக்குன்னு ஒரு குருநாதரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த குருநாதரை தான் ரத்தன் டாட்டா வந்து பண்ணிட்டு அவர் தேர்ந்தெடுத்து அதுக்கான கட்டமைப்பா அவர் சொல்றாரு. இதே ரத்தன் டாட்டா என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் பிரதமர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு சாதகம் இருக்குது. எப்படின்னா அவருக்கு ஜாதகம் இப்போ சுக்கிர திசையில இருக்குது. இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலில் இளம் தலைமுறைகளுக்கு புது உத்வேகம் கொடுத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிருக்கிறாங்க.
அந்த விஜய் அவர்கள் இருக்கும் போது அவர் மேடல் என்ன சொல்றாரு, ம். என்னை மாமா மாமான்னு கூப்பிடுறது எல்லாம் பிள்ளைங்க தானே சின்ன கூப்பிடுறது, குழந்தைங்க. ஆமா. உங்களை நான் மறக்க மாட்டேன், உங்களை நான் கண்ணின் இனிமை போல் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. ம். அது பாக்குறது குழந்தைங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையா? ம். எடுத்தவனா அந்த குட்கா பொருள் எல்லாம் அடிச்சு உடைங்கன்னு சொன்னாரு, எல்லாம் கொளுத்தி விட்டாங்க. எழுந்துட்டு செல்ற ஒயின் ஷாப்ப மூடுறாங்க. அந்த மூணு இல்ல 717 ஒயின் ஷாப்ப மூடிட்டோம்னு அவர் கணக்காட்டினார். ஆமா. ஆனா எல்லா ஒயின் ஷாப் ரன் ஆயிட்டு தானே இல்ல இருக்கு. ஒரு விஷயங்களுங்க, அவங்க நிறைய இடத்துல மூடி இருக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்களே அந்த மூடனா ஒயின் ஷாப்ப முன்னால எல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இல்ல அது வந்து ஒரு நெரேட்டிவ் அந்த மீடியாக்காரங்க பண்ணதுன்றாங்க. இல்ல உண்மை இல்லங்கறாங்க. இல்ல 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 ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது மனிதனுக்கு பிரச்சனை ஒன்று இல்லாவிட்டால் கோயிலுக்கு எதுக்கு அர்ச்சனை? ம். இப்ப நீங்க இது கோயிலுக்கு போறீங்க, ம். இப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம், ரொம்ப ஒண்ணுமே சரியில்லப்பா, நாளைக்கு அங்க போய் ப்ரேயர் பண்ணாதான் முடியும்னு சொல்றீங்களா, நம்பிக்கையில தானே போறீங்க. அதனால நம்பிக்கை வாழ்க்கையின் அச்சாணி. ம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது திட்டங்களை போடும்போது அந்த அரசு துறை செஞ்சுட்டா இருக்கு, செய்யாம ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அரசு நிறைய உதாரணம். இன்னைக்கு அரசு துறை அதிகாரிகள் எல்லாமே விஜய் என்ன சொல்றாரு இவ்வளவு டிஃபரன்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 25 ஆண்டுகளமாக ம். அரசு ஆட்சியில வந்தவங்களும் ஆட்சியில் அந்த அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளும் முதலமைச்சர் கூட இருக்கிற அதிகாரிகளையும் வந்து கூட்டுக்கொள்ளை அடித்து தங்களையும் வளர்த்து அவங்களே வளர்த்துக்கிட்டாங்க. ம். ஆனா விஜயாபூர்ல நிர்வாக ரீதியாக கேட்கின்ற போது சிறப்பான அதிகாரியா, ஊழல் பண்ணக்கூடிய அதிகாரம் வேண்டாம் தள்ளி வை என்று களை எடுக்கும் போது வீட்டுல இருந்து ஐடி பார்க்ல வேலை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு லேப்டாப் எடுத்துட்டு உட்காந்து சாப்பாடை மத்தியானம் சாப்பிடும்போது இது உங்களுக்கு எழுச்சியா இல்லையா? இது ஒரு மாற்றத்தின் விடிவா இல்லையா சொல்லுங்க. இப்போ உங்க அம்மா வந்து வீட்டுல வந்து அம்மா நான் படிக்க போறேன், இல்ல காலேஜுக்கு போறேன், இல்ல வேலைக்கு போறேன்னா சாப்பாடு கட்டி கொடுக்குறீங்க. ம். சாப்பாடு கட்டி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தாய்க்கு என்ன ஆகுது? ம். பையன் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டான், சந்தோஷம் வருதா இல்லையா? ம். ஆகவே ஒரு முதலமைச்சர் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாருன்னா அது தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரி தானே. வந்து அதுக்காக நிறைய அரசு அலுவலகங்கள் நிறைய இல்ல நீங்க சொல்றது எப்படி ஓசல எப்படி மங்கலம் தெரியுமா படுறீங்க. இருக்கு? இப்ப மத்த முதலமைச்சர் யாரோ வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடலையா? சரி அவங்க வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவாங்கல்ல. வீட்டு சாப்பாடு தானே ஆக மொத்தம். ஒருத்தருங்க அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியில வந்துட்டாங்கன்னா 90% வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க. கான்ட்ராக்ட்காரங்க வருவான், ஒப்பந்தாரம் வருவான், லஞ்சம் வாங்கி கொடுக்குறா வருவான், புரோக்கரா வருவான், வெளிநாட்டுல லஞ்ச பணத்தை பதுக்கி வைக்கிற என்ஆர்ஐ ஏஜென்ட் வருவான். இவங்க மூலம் ஓசி சாப்பிட்டு யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அழகா ஒண்ணு, அதாவது சும்மா அது வந்து அதெல்லாம் வெளி நடிப்பு. ஆனா விஜயனுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையும் இந்த ஜோதிடம் தான் அவரை வழிகாட்டுது. இப்ப வந்து அவரு கருப்பு கலர்ல ஒரு மை வைக்கிறாங்க, மை அது வசிய மை நினைக்காதீங்க. பொதுவாக வீடு கிரகசம் பண்ணாலே தர்ப்பப்புல் எல்லாம் வச்சு எரிச்சு எண்ணெய் அந்த இதெல்லாம் அந்த வெண்ணெய் எல்லாம் எண்ணெய் எல்லாம் நெய் ஊற்றி எரிக்க அதை வச்சோம்னா கண் திஷ்டி. அந்த ஓமம் பண்ணுவாங்க, அதை சொல்றீங்களா? ஓமம் வளர்க்குறது, யாகம் வளர்க்குறது. நீங்க கிராமத்துல குழந்தைங்களை குளிப்பாட்டி பொட்டு எல்லாம் வைக்கும் போது அம்புலி மாமா மாதிரி ஒரு பெரிய கருப்பு போட்டு வைப்பாங்க, வைப்பாங்களா இல்லையா? இன்னைக்கும் கிராமத்துல இருக்குதா இல்ல? இங்க சென்னையில கூட இருக்கு, கிராமம் இல்ல சிட்டிலயும் இருக்கு. இங்க ஒண்ணு வைப்பாங்க, இங்க ஒண்ணு பெருசா வச்சாங்க, அந்த கண் திஷ்டி வராம இருக்குது. இவ்வளவு சொல்றீங்களே, சாயங்காலம் கிராமத்துல கை குழந்தைய வச்சு வெளியே நிற்பாங்க. 1 வயசு 2 வயசு குழந்தை கையில வச்சுக்கிட்டு சாப்பாடு நசுக்கி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சாயங்காலம் 5 மணி ஆனா வீட்டுல பெரியவங்க இடத்துல வந்துருவாங்க, வீட்டுக்குள்ளவான்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த அம்மா என்ன பண்ண, கை குழந்தை வச்சு அம்மாக்காரு சாப்பாடை கொஞ்சம் நசுக்கி தூக்கி போட்டு உள்ளே தூக்கி போட்டு வராங்க. என்ன அர்த்தம்? அதுல பச்சை சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, வானத்தின் மீது குடும்பமாக பறவைகள் மேய்ந்து கொண்டு மாலையில் தன்னுடைய வீடை நோக்கி இல்லம் நோக்கி செல்லும். அந்த செல்லுகின்ற போது குழந்தை பறவைகள் வந்து அம்மா கீழே அவன் ஏதோ சாப்பிடறாம்மா என்று அந்த ஏக்கத்துல நாக்குல இருந்து உமிழ்நீரை உள்ள வாங்கும். நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. நான் ஒண்ணுல ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம 2 பேரும் இப்ப இருக்கிறோம். நான் வந்து நல்ல புளிப்பான ஒரு புளிப்பு மிட்டாயோ, ஒரு பபுள்கான விட்ட புளிப்பான மிட்டாயோ, அதுல ஒரு பச்சையில நல்ல மிக்கி ஒரு சட்டியை மிக்கி நான் சாப்பிடணும் வச்சுடுங்க, உங்க நாக்குல எச்சி வரும், நீங்க முழுங்கிடுவீங்க. அது என்ன, எனக்கு என்ன ஆகும் தெரியுமா? அது ஐயா, நான் உங்க முன்னால உங்களுக்கு கொடுக்காம ஏதாவது சாப்பிடுங்களா கூட கேட்காம நான் சாப்பிட்டாச்சு. என்னுடைய ஒவ்வொரு உணவும் வாயில போக போக நீங்க என்ன பண்ணுங்க, இருக்குவாங்க. இந்த ஏக்கம் போட்டு நான் சாப்பிட்டு 2 மணி நேரத்துல வயிறு பலூன் மாதிரி ஆயிரும். ஒரே லூஸ் மோஷன், கேஸ் டபுள், பட்டான் டுமார் டமார். ஒன்னு வீட்டுல போய் ஒண்ணு வேண்டாப்பா நைட்ல, ஏங்க என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன், என்ன ஆச்சுன்னு சொல்லுவான். நீங்க பாட்டி வைத்தியத்துல போய் பார்த்தா பாட்டி பார்த்துட்டு சொல்லுவா, சாப்பிட்டு. ஆமா, ஏண்டா கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம்ல என்ன சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மத்தியானம் சாப்பிட போகும்போது யாராவது கெஸ்ட் போனா கையில ஒரு அப்பளமா கொடுப்பாங்க, கையில இருக்கிற ஒரு கொடுப்பாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா, நான் சாப்பிடும் போது
அவர் எதிரில் இருக்கிறவங்க சும்மா இருந்தால் கண்டிப்பா உங்களுடைய உதவும். இவன் சாப்பிட்டேன் கிடக்காம கிடக்கான வயிற்று இதாகி பிரச்சனை ஆகும். அதெல்லாம் கையில இப்ப புரியுதா? நீங்க என்னதோ நினைச்சிட்டீங்க நான் ஏதோ பத்திரிகையாளர், எல்லா கதையும் எழுதுற வாழ்க்கையில இதெல்லாம் சேர்ந்தாங்க. வாழ்க்கை நான் சாதாரண உணவு சாப்பிடும் போது உங்களை சொன்ன சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக கருணாசு படத்துல ஒரு படத்துல வருவாங்கல்ல, 4 பேர் உட்காந்துட்டு ஒரு கடையில் டீ வாங்குவான், டீ வாங்கிட்டு அப்படியே ஆத்துவான். யாரு காசோட கஞ்சத்தனம் இது இருக்கிறாங்க சமூகத்துல இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே ஆத்தி டீ கடை வேண்டாம் வந்தவன் எல்லாம் முடிச்சுட்டு போறான். காசு கொடுக்கறதுக்கு இதுக்கு இவ்வளவு இது அப்படியே சொல்லுவான். அதே மாதிரி அப்படி ஒரு சமூகம் இருக்குது. இன்னைக்கு விஜயுடைய துறையில இன்னைக்கு இதெல்லாம் அதாவது இதுக்கு அந்த கருப்பு பொட்டு சார் அதுக்கு நீங்க வரவே இல்ல. நான் அதாவது இந்த டாபிக் எல்லாம் இப்ப இவ்வளவு இதா சொல்றேன், நான் ஓமை காப்பிக்கா தான் சொல்றேன். அவர் சாப்பிடுறது, அந்த பொட்டு வைக்கிறது, அந்த பொட்டு சொன்னாலதான் அந்த குழந்தைங்களுக்கு ஏன் வைக்கலாம் சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இப்ப அவர் மேல கண்ணு வச்சிருவாங்கன்றதுக்காக அந்த கருப்பு கண்ணு வச்சிருக்காங்க. அதாவது அவருடைய ராசிக்கு ஒரு விதமான நிரடல் படப்படப்பு இருக்கும். அவருக்கு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பு இருக்கும். ஆட்சி எப்படின்னா நீங்க கடல்ல ஓட கொண்டு போது ஆடி ஆடி நிற்கும் பாத்தீங்களா, லைட்டா அலம்பல் இருக்கும், ஆடி ஆடி நிற்கும் தெரியுமா? அதாவது அது இன்னும் தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து நாங்க சபரிமலை நோக்கி வந்தோம் ஐயா. ஏன் அந்த வரி சொல்றாங்கன்னா, அங்க சபரிமலைக்கு யாரும் ஸ்ட்ரைட்டா போக முடியாது. அந்த மலை வளைந்து நெளிச்சுல இருக்கும் போது அதுக்கு ஏதோ உடம்ப நீங்க அசைவுல கொடுக்கணும். அந்த அந்த இது அதே போல இந்த 30 பாரங்களை சுமக்கக்கூடியவங்களும் பாரத்தை தள்ளக்கூடியவங்களும் லேசா ஆயிலிசா தூக்கி விடப்பா, ஏந்தி விடப்பா. அது ஏன் அதை சொல்றான்னா, அந்த வைப்ரேஷன் வரும்போதுதான் அந்த இன்னைக்கு எல்லாம் மிஷின் வந்துச்சு. அன்னை காலத்துல மனித உழைப்பும் யானையும் தான் அதை தூக்கிட்டு போகும். இன்னைக்கு மிஷின் வந்தாலும் பட்டண உலகம் எல்லாம் முடிஞ்சிட்டு போகுது. சோ வாழ்க்கையில பிரபஞ்ச காலத்துல இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்றதுக்கு முன்னாலே மெய்ஞானம் இதெல்லாம் உருவாக்கி உள்ளது. அவரு கோர்ட்டு போறாரு, சும்மா ஒண்ணும் கிடையாது. கோர்ட்டும் அவருக்கு ஜோதிடம் தானா? அவர் எல்லாமே தாடி குறுந்தாடி வச்சிருக்காருல்ல, அதுவும் ஒரு இது. அந்த குறுந்தாடி வைத்துக் கொண்டு வெள்ளை நிறைய கொண்டு நரமுடிய வச்சுக்கிட்டு நெத்தியில அந்த கருப்பு மையம் வச்சு கருப்பு கோட்டும் போட்டு வெள்ளை சட்டை போட்டோம்னா பார்க்கக்கூடியவங்க அவரை ஒரு அன்பாகவும் கோபக்காரனா இருப்பாரோ, இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க நீங்க 2 நிமிஷம் அவரை பார்க்க அவருக்கு மேல கோபம் இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகள் இவர் இன்னைக்கு கூட கட்சியை காலேஜ் வாபஸ் பண்ணி ஆட்சியை கவுத்தரணும் என்று சொன்னதாக சரி, அதுல மனசு கொஞ்சமா சாந்த சுரூபமாக ஒரு நிலைப்பாடு உருவாகும். அதுக்காக தான் அவர் சொல்ல, இப்போ ஸ்டாலினா போய் பார்த்தாரு, சிவி சண்முகத்தை போய் பார்த்தாரு, எதிர்கட்சி தலைவர் வீட்டுல சீமானை போய் பார்த்தாரு. சீமான் இப்ப என்ன தெரியுமா, எப்பா யாரும் நம்ம கட்சிக்காரங்க யாரும் விஜய் எடுத்து பேசாதீங்க, அவன் தம்பி கம்பெனி தம்பி பெருக்கி ஆட்சியில உட்காந்துட்டான். அண்ணன் கம்பெனி இன்னைக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களிடம் சரியா வளர்க்கல, நல்லா பண்ணிட்டு அவர் எழுதினாரு, நான் உங்களிடம் சரியா வளர்க்கல, சரியா நான் கண்டுக்கிடாம இருந்தனாலதான் எனக்கு அந்த சோர்வாய்ந்து போச்சுன்னு சொன்னாரு. இது ஜோதிடம் சொன்ன வழியா இல்லையா? சீமான் இதே சீமான் கட்சி ஆரம்பிச்சோடே ஒல்ல அங்க போ இல்ல அங்க போ அப்படின்னா லாரில தான் ஜாவான்னு சொன்னாங்க. அப்ப தேமுதிக தலைவர் பிரேமலதா என்ன சொன்னாங்க, ஏங்க அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவ்வளவு வல்கரான வார்த்தை கடுமையான வார்த்தை பேச வேண்டாம்னு சொன்னாரு. மோதினாங்களா இல்லையா? ஓராண்டு காலம் கடுமையான மோதல் இருந்தது. ஆனா இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனவர்னா 8% இருந்த சீமான் கட்சி 4% ஆச்சு. தூக்கம் கிடையாது, எல்லாமே போச்சு. ஆனால் அந்த இடத்துல விஜய் போய் நின்று வாருங்க கட்டி அணைத்து மஞ்சள் சால்வப்பட, அதுவும் வாஸ்து சாஸ்திரம் தான். ஆமா சார், அது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு. தலைவர் அதான் விஜய் முதல்வர் யார போய் பெரியவங்க மீட் பண்ணாலும் அந்த மஞ்சள் கலர் சால்வை ஏன் சார் போடுறாரு? எல்லாம் அண்ணன் காட்டிய வழியம்மா ஜோதிடம் சொல்லக்கூடிய பாதையில் அதே மஞ்சள் எல்லாம் ஜோதிடம். ஒருவேளை மஞ்சள் மங்களகரமான ஒரு விஷயம் இப்ப சொல்றீங்களா, வாயில இருந்து வந்துட்டு பாத்தீங்களா, இல்ல நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, எல்லாம் ஜோதிடம் காட்ட பாதைகள். இப்போ சீமான் கதைக்கு வருவோம். சீமான் எதிர்புதிரமான மனசு, அந்த மனுஷன் என் தம்பி கட்சி அவன் பிக்க போயிட்டாரு, மக்கள் ஆதரிக்கிறாங்க. அண்ணன் என்னுடைய கட்சி, அதனால அவரை யாரும் திட்டக்கூடாதுன்னா, அப்படிப்பட்ட சீமான் மனதையே முதலமைச்சர் மாற்றியுள்ளார் என்றால், விஜய் மாற்றியுள்ளார் என்றால் இது ஒரு எடுத்துக்காட்டு தானே இல்லையா? சரி, அப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ரைட். எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கு எதிர்கட்சி தலைவரை வீட்டில் மிகப்பெரிய கடாரம் சண்டை நடக்குது. செம்பு தூக்கி வீசினதும், ஒரே சண்டையும், பெண் நிறுவனத்தை கலைச்சிருங்கன்னு சொன்னதும், உன்னால நான் கட்டேன்னு சொன்னதும், நான் சொல்லி நீ கேட்கிறேன்னு சொன்னதும், சென்னை மாவட்டத்துல 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடலாம் பார்த்தேன், அதையும் கெடுத்துட்டீங்க,
அப்படி கெடுத்துட்டாங்க. அதை யாரு கெடுத்தது? ம். கோயில் இன்னும் போறாங்க இல்லையா, அந்த கோயில் உள்ள அந்த நபர் தான் கெடுத்து விட்டாங்க. ஒரே சண்டை ஓடுது. நான் இருக்க வேண்டிய இடம், ஐயோ ஆண்டவா, போச்சே. இன்னொருத்தர் உக்காந்துட்டாரே, போச்சே என்றா சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் வாயில சனி. பொதுவா வாயில சனிங்க சார். கலைஞர் அவ்வளவு நாத்திகம் பேசினாரும் அவர் கருப்பு துண்டை போட்டு மஞ்சள் மாதிரி எதுக்கு? ஆன்மீகம்தான். சாய்பாபா, முட்டப்பத்தி சாய்பாபா கொடுத்த ஆசையும் இதுவும் அவருடைய ஞானமும், நீங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தப்பதான் அவர் மஞ்சள்ல மாறினாரு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா, அழகா, தெளிவா ஆன்சர் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.